டீப்பான நட்பு கிடையாது, மேம்போக்கான நட்பு தான் இவங்களுக்கு இருக்கும். துலாத்துக்கு எப்பவுமே அப்படி தான். ஆமாம், துலாத்துக்கு பொதுவாகவே அதுவும் இது விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறனால அது இன்னும் விலகுதல் அதிகமாக தான் இருக்கும். ஒரு தனித்துவம் இருக்குது அவங்ககிட்ட. உங்களுக்கு எந்த நட்சத்திரம் சார் ஒத்து வரும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நட்சத்திரம் அவங்களுக்கு? அதே மீறி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா இவங்களுக்கு மகரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க, கும்பத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க. மகரத்தில் இருக்க நட்சத்திரங்கள், கும்பத்தில் இருக்க நட்சத்திரங்கள், மிதுனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்க தான். அதான் மிதுன லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் இப்படி வச்சுக்கோமே. இவங்கெல்லாம் பெரும்பாலும் அதாவது இவங்களோட இருக்க நட்பில் இவங்க முக்கியமானவங்களாக இருப்பாங்க. கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, மீனம் இவங்கள்ட்ட நட்பாக இருக்க முடியாது. இவங்களெல்லாம் இவங்க எதிரிகளாக பாவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நட்புங்கிறது இப்படி தான். அவங்களுக்கு ரொம்ப சின்ன வட்டம் தான், ரொம்ப டீப்பானவங்க இவங்க கிடையாது. ஏன்னா இவங்க திட்டமிட்டு காரியங்களை செய்யக்கூடியவங்க, திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க. பொறுமை எதுனா இப்போ இந்த ஒரு 7 குழந்தை கொள்கிற வரைக்கும் பொறுமையாக யாராவது இருப்பாங்களா? அது தந்தோன்னு இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேரக்டருக்கு அந்த மாதிரியான நம்ம ரொம்ப பொறுமையாக என்ன இழந்தாலும் பொறுமையாக செயல்படக்கூடியவங்களாக இவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு இப்போ நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு அழிக்க முடியாத சொத்து இருக்கும், என்ன அழித்தாலும் அழியாது. அவங்க பாட்டில் செலவு பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட அது கரையாத செலவு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம சில பேரை பார்க்குறோம் இல்லைங்களா? பிறந்ததுலேருந்து அவர் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, வல்ல கொள்ளையாக சொத்து இருக்குது, 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்குது. அவர் என்ன அழிச்சாருனாலும் அது அழியாமல் அப்படியே பெருகிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சிலர் இருப்பாங்களே, அந்த மாதிரி கேரக்டர் இவங்க விசாகத்தை பொறுத்த வரைக்கும். துலாம் லக்கணத்தில் துலாம் ராசியாக இருந்து விசாக நட்சத்திரமே அவங்க பிறந்தவங்களாக தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டம் இல்லையா உங்களுக்கு? கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு கடைசியாக வர சூரிய தசை கூட உங்களுக்கு சூரிய தசை சந்திர தசை கூட அவங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் துலாமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு 11ஆம் இடத்து அதிபதியாக சூரியன், 10ஆம் இடத்து அதிபதியாக சந்திரன் மாறுறாரு, 2ஆம் இடத்து அதிபதியாக செவ்வாய் மாறுறாரு. அப்போ ஏகபோகமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க வயசான காலத்துலேயும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை பெறக்கூடியவங்களாக சிலருக்கு அமையும், அந்த மாதிரியாக அமையும். அதனால் ஏன் அப்படி அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் ஏதோ ஒரு காரணங்களால் விலகுதல் ஏற்படுறதோ, இப்போ இந்த கங்கை பிரிகிறாங்க இல்லைங்களா, வாலண்டியாக பிரிகிறாங்க, அந்த மாதிரியாக பிரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதற்கு அப்புறம் இன்னொரு மனைவியை ஒரு சந்தனம் அடைகிறார். அப்படிங்கிறனால இந்த துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரியான நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால தான் நம்ம அந்த இது சொல்கிறோம். ஓகே, வேறு என்னாச்சு கேட்கணும்? திருமணம் தான் சொல்லிட்டீங்க. ஆமாம், திருமணம் பண்ணோன்னா அந்த யார் அவங்க எந்த லக்கணத்துக்கு உள்ள திருமணம் பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், அது தெரியணும். ஓகே ஓகே. லக்கணங்களை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு மேச லக்கணங்கள், மேச லக்கணம் சூட் ஆகும். அதற்கு பிறகு சிம்ம லக்கணம் சூட் ஆகும். இதெல்லாம் திருமண பந்தம், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும். இந்த லக்கணம் மேச லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், அதை விட்டோன்னா உங்களுக்கு கும்ப லக்கணம் வேணால் போகலாம். இந்த லக்கணம்லாம் உங்களுக்கு சூட் ஆகும். சிம்ம லக்கணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதியாக வர்றார். 11ஆம் இடங்கிற ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடங்கிறனால இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களை இவங்களுக்கு இயல்பாக பிடிக்கும். ஏன்னா இவங்களை விட நிர்வாகத்திறமை அதிகமாக உடையவங்க. இவங்க எப்படி திட்டமிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை துணை தன்னை விட திறமைசாலியாக இருக்கணும், தன்னுடைய இதுகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிம்மத்தை இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் காதல் திருமணம் விரும்பக்கூடியவங்க துலாம். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடங்கிறது மேசம், செவ்வாய் தன்மையுடையது. ஒரு பவர்ஃபுல்லான பெண்ணை தான் அவங்க பெரும்பாலும் வருவாங்க. பெண்ணாக இருந்தாங்கன்னா பவர்ஃபுல்லான ஆணை விரும்புவாங்க. தன்னுடைய விஷயங்களெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தைரியமாக செய்யக்கூடிய நிர்வாகத்திறமையுடையவங்களாக தேடுவாங்க. அப்போ மேசத்திட்டே சிம்மத்திற்கு இவங்க விரும்பக்கூடிய விதமாக அவங்க இருப்பாங்க. கும்பம் அப்படி இல்லை, அது காரியம் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகம் அது ஒரு பவர்ஃபுல்லான லக்னம், இவங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். மேசம், சிம்மம், விருச்சிகம் எல்லாமே இதை கட்டுப்படுத்தக்கூடிய லக்னங்கள்.
இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க, இவங்களுடைய திறமைகளை வந்து அவங்க பயன்படுத்தக்கூடியவங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்போ வாழ்க்கை துணைங்கிறது இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை விட பவர்ஃபுல்லான ஆளை தான் அவங்களுக்கு அமையும் பெரும்பாலும். இப்போ சந்தனுக்கு அமைஞ்சது அப்படி தான். கங்கையும் வந்து இவரோட பவர்ஃபுல்லான ஆளாக தான் கங்கை இருக்காங்க. அது மாதிரியாக வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரியாக அவங்க இந்த லக்னங்கள்லேருந்து அமைஞ்சதுனால உங்கள் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, ஜோதிடத்துக்குள்ளேயே ரொம்ப வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மறுபடியும் மகாபாரதத்துக்குள்ளே போனாங்க. ஓகே, சந்தனு மன்னன் இப்போ இந்த கங்கையை திருமணம் பண்ணி அவங்க போயிட்டு பீஷ்மரை ஒப்படைச்சு இந்த தேவவர்தனை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க இல்லைங்களா. போனதுக்கு பிறகு இப்போது பீஷ்மர்னே வருது. ஏன்னா பீஷ்மர் தான் அவர் எங்கே பீஷ்மராக மாறுறாருங்கிறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. நமக்கு வழக்கமாக சொல்லி பீஷ்மர்னு வருது இல்லைங்களா. தேவவர்தன் உள்ளே வரமாட்டேங்கிறாரு. தேவவர்தன் வந்து இப்போது எல்லா விதமான கலைகளும் கற்றவராக அவர் இருக்கிறனால இப்போ அவர் சந்தனு மன்னனுக்கு என்னெல்லாம் திறமை தெரியும் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே இப்போ ஒரு சாலமன் நாட்டிலேருந்து ஒருத்தன் படையெடுத்து வருவான் ஹஸ்தினாபுரத்தின் மேலே. இப்போ இவருக்கு தேவவர்தனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவார், இவர் மட்டுமே போவார், தேவவர்தன் மட்டுமே போவார். போய் என்னுடைய எல்லையில் நீ வந்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்தீங்கன்னா உனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்தை ஆள் சொல்லும்போது அவனுக்கு சாலவனுக்கு வந்து என்னடா ஒத்தையில் வந்து நீ என்ன மிரட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பான். கேட்டவுடனே இப்போ ஒரு அம்பு விட ஆரம்பிப்பார். அம்பு விட்டாக்க புயலாக கிளப்போம், படையே பின்னோக்கி போகும், அந்த அளவுக்கு புயல் வீசணும். அதுக்கப்புறம் மழை பெய்யும். 3 அஸ்திரம் தான், அக்னி அஸ்திரம், வாயு அஸ்திரம், நீர் அஸ்திரம், 3 அஸ்திரம் தான். அவனை கட்டி கொண்டாந்து இங்கே சந்தனோட நிப்பாட்டிடுவார். கண்டானா இவரை என்ன செய்யணும்னு நீங்கள் தான் சொல்லணும் ராஜா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்பட்டோம். அவருக்கு பெருமை தாங்காது. என்ன ஒத்த ஆள் போய் ஒரு பெரும்படையே கொண்டாந்து வண்டியிட வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா அவரும் என்ன சொல்கிறார், சந்தனும் மகன்கிட்ட கேட்குறேன், நீயே சொல்லு நீ என்ன செய்யலாம் அப்படின்னா மன்னிச்சு விட்டுடலாம், இதை விட தண்டனை அவனுக்கு வேறு ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சாலவனை வந்து மன்னிச்சு நீ போகலாம், இனி ஒரு முறை ஹஸ்தினாபுரத்து மேலே நீ படையெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்றாரு. அப்போ தன்னுடைய மகனை நினச்சி ஒரு பெருமைப்படுறார். இப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது. மறுபடியும் இவர் வந்து உலாவா உலாவ போக கிளம்பிட்டார். கிளம்புனா அங்கே வந்து ஒரு படகு ஓட்டுறதுக்கு ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்தோன்னா இவருக்கு விருப்பமாக இருக்குது. என்னென்னா அவள் உடம்புலேருந்து ஒரு விதமான வாசனை வருது. அவள் இயல்பாக மீனவ பெண்ணுன்னா மீனவ பெண்ணுகிட்டேருந்து மீனவ வாசனை தான் வரும். அப்படி வராமல் அது ஒரு சுகந்தமான ஒரு வாசனை இருக்குது. ஒரு படகுல உட்காந்துட்டு அவள் எங்கே போகணுன்னு கேட்குறா, அந்த கரைக்கு போங்கிறார். ஏதோ படகு ஓட்டி அந்த கரை போகுது, இறங்கலை அவர். யோசனை பண்ணிட்டு உட்காந்து இந்த கரைக்கு மறுபடியும் இந்த கரைக்கு வாங்குறார். இப்படியே 2-3 முறை போயிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகுது. அவள் என்ன கேட்குற, என்ன தான் உங்களுக்கு திரும்ப இப்படி இறங்காமல் நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம்னு அவள் கேட்குறாங்க. இல்லை உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு அதுக்காக இவ்வளோ யோசனை பண்ணியிருக்காரு. இது எப்படி கேட்குறதுங்கிறதில்ல. கேட்டவுடனே இப்போ அவள் என்ன சொல்லுவா, இந்த திருமண விஷயத்தில் எங்கள் அப்பா தான் முடிவு எடுக்கணும், அவர்கிட்ட கேட்டுங்க, நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாள். சொன்னவுடனே சரின்னு சொல்லி இவர் அவங்க அப்பாட்ட போவார். நான் தான் சந்தனு மன்னன் ஹஸ்தினாபுரத்தினுடைய மகாராஜா, உங்கள் பொண்ணை நான் திருமணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படி சொன்னோன்னே அவனுக்கு ஏக சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா ஒரு ராஜாவே வந்து நம்ம பொண்ணை கேட்குறான்னா இது எவ்வளோ பெரிய பாக்கியம், அற்புதம், ரொம்ப அருமைன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அப்படிமா. என்னன்னு கேட்பார். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே கங்கைக்கு மகனாக பிறந்த பீஷ்மர் இருக்கார், தேவவர்தன் ஒருத்தர் இருக்கிறாரு. என்னுடைய பெண்ணை கொடுத்தனாக்கா என்னுடைய பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அரச பதவி ஒன்றும் கிடைக்காது, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது, அதுதான் நான் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா
இவர் சந்தனம் என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை அவன் தான் இளவரசன், அவன் தான் அரசன் ஆவான் அப்படின்னு வருத்தத்தோடு திரும்பிடுறாரு. திரும்பி வந்தால் அங்கே படுக்கையில் படுத்துறாரு. ஆள் அப்பா வெளியவே வரல. இவர் தேவவர்தனுக்கு என்ன யோசனை, என்னாச்சு அப்பாவுக்கு, அவனு எங்கேருந்து இந்த மாதிரி ஆக இருக்காருன்னா, இந்த மாதிரி உலாவ போனார், போனதுலேருந்து அந்த மாதிரி படுத்திருக்காரு அப்படின்னா அந்த தேர் பாகனை கூப்பிட்டு ஏப்பா என்ன நடந்ததுன்னு கேட்பார். சொல்லு போனேன் கதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்லுவான், எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். இந்த மாதிரி மகாராஜா அந்த பொண்ணை ரொம்ப விரும்பினார், அந்த மீனா பொண்ணுடைய அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னதுனால ராஜா வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை, வந்துட்டார், அதுலேருந்து மனசு உடைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே தேவவர்தன் கிளம்பிடுவார். ஒரு பரிதாபத்துக்குரிய கேரக்டர் ஒன்று மகாபாரத்துக்குள்ளே இருக்குன்னா அது பீஷ்மர் ஒரு ஆள் தான். எப்பேற்பட்ட ஒரு திறமை. ஆமாம், இது ஒரு அடிக்க முடியாது. ஆமாம், அதாவது இந்த மாதிரி ஒரு ஆள் செய்ய முடியாத காரியத்தை ஒரு செய்கிறான் அப்படிங்கிறதுன்னு இருக்கு இல்லைங்களா. தாம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய தந்தைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயங்கள். இப்போ இந்த தேவவர்தன் போகிறார், மீனவராஜாவை போய், மீனவ தலைவர் அவர்கிட்ட போய் சொல்லுவார், இந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் பெண்ணை எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க, நான் அரசில் பங்கு கேட்க மாட்டேன், இந்த உறுதியை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ கிளம்பிடுறாங்க. கிளம்பி வந்துக்கிட்டு இருக்க வழியில் இந்த மீனப்பெண் இருக்காள், அவள் பேர் சத்தியவதி. அது இல்லாமல் யோசனகந்தின்னு ஒரு பேரும் இருக்குது. யோசனகந்தின்னா ரொம்ப தூரத்துக்கு வாசம் வீசக்கூடிய பெண் அப்படின்னு பேர். சத்தியவதிங்கிறது அவளுடைய பேர். மச்சக்கந்தின்னு சொல்கிறது கூட அவங்கள தான். அதே தான். இப்போ வந்து வழியில் நிறுத்த சொல்கிறாவ. நிறுத்த சொல்லிவிட்டு இப்போ பீஷ்மர்கிட்ட வந்து உன் காலில் விழுகணுங்கிறா. என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு தந்தைக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய, தந்தை விரும்பின பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய மன உறுதி இருக்குனாக்கா உன்ன மாதிரியான ஒரு என்ன நான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி உன் காலத்தொட்டு நான் வணங்கணும், நான் திருமணம் ஆயிடுச்சுன்னா உன் காலத்தொட்டு நான் வணங்க முடியாதுன்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்போது உங்களை வந்து பார்த்தேன்னா நீங்கள் அப்போது என்னுடைய தாயை நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட தாய் நீங்கள் எப்படி நீங்கள் காலில் விழுகலாம் அப்படின்னு மறுக்கிறார். இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி போராட்டமாக இருக்கும் அந்த அந்த இடம். எப்படிப்பட்ட இடம் பாருங்கள். ஒரு பெண்ணு அவள் வந்து காலில் விழுகிறேங்கிறா, காலில் விழுக வேண்டாங்கிறாரு. அந்த அந்த பழைய மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச சீன். இப்போது அஸ்தினாபுரம் எல்லைக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவான் அந்த மீனவர் தலைவர். என்னன்னு கேட்பாங்க. கேட்டவுடனே இல்லை இல்லை இது சரியாக வராது அப்படிமா. என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்பார் பீஷ்மர். இல்லை நீ அரசு பதவி வேணான்ட்ட, நாளைக்கு உனக்கு பிறக்கிற புள்ள வந்து கேட்பான் இல்லையா, அவனுக்கு தானே உரிமை இருக்கும். தாத்தா சொத்து வேடாமா. என் பொண்ணுடைய மகனுக்கு எப்படி அரசாட்சி கிடைக்கும், அதனால் இது சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேம்மா சொன்னோன்னா பீஷ்மர் சொல்கிறார், இல்லை இல்லை இதற்கும் ஒரு உறுதியான ஒரு உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தர்றேன், சபையில் வச்சு எல்லோரும் மாதிரியும் நான் உங்களுக்கு சொல்ல, நீங்கள் வாங்க அப்படின்னா இதுக்கு எப்படி அவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவன் யோசனையிலே வருவான். யோசனையில் வந்து இப்போ சபையில் வந்து சொல்லுவார், எல்லோரும் கேளுங்க, இந்த இவருடைய மகளை என்னோடய தந்தை விரும்பினார், திருமணம் செய்து கொள்ள விரும்பினார், அதற்கு அவர் இந்த மாதிரியெல்லாம் காரணங்களை சொல்லி மறுத்துட்டார். நான் போய் சமாதானம் பண்ணி என் தந்தையை திருமணம் செய்து கொள்ளுங்க, நான் வந்து அரசு உரிமை கேட்க மாட்டேன்னு சொல்லி அவருக்கு உறுதியளித்தேன். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னுடைய பிள்ளைகள்லாம் இந்த அரசு உரிமையை கேட்பாங்களே அப்படின்னு சந்தேகத்தை கேட்டார். அவருடைய சந்தேகத்தை நான் அந்த சபையில் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அவர் கூட்டு வந்தேன். எல்லோரும் கேளுங்கள், எல்லோரும் ஊரறிய நான் சொல்கிறேன், இந்த உலகறிய சொல்கிறேன், என்னுடைய வாழ்நாளில் நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அவர் பண்ணோன்னு அப்படியே இந்த சபையே ஆச்சரியப்பட்டு போடுவாங்க. சந்தனுவுக்கே தாங்காது, வெள்ளவெல்லாம் இடம். ஆமாம், பேர்பட்ட ஒரு சத்தியத்தை பண்ணிட்டியாப்பா நீ,
தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய மகன் தந்தைக்கு எனக்கு நீ செய்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்லுக்கு கட்டி அணைத்து அவனு சொல்லுவார். அங்கே வானத்திலேருந்து அவருக்கு அப்போ தான் அந்த பீஷ்மர் இருக்கிறப்பட்ட மாபெரும் சத்தியத்தை செய்தவன் அப்படிங்கிறது அவனெல்லாம் பீஷ்மர் அப்படிங்கிற மாதிரியாக வந்து அதுலேருந்து பீஷ்மருங்கிற பேர் அவருக்கு வரும். அப்போ சந்தன மன்னன் சொல்லுவார், என்னுடைய பூர்வ புண்ணிய பயனாக எனக்கு ஒரு இது இருக்குது, நீ விரும்பியவரை இந்த உலகில் இருக்கலாம், உன்னை வந்து எவன் தொடவே மாட்டான், நீ விரும்பினால்தான் உன்னுடைய உயிர் போகும் அப்படிங்கிற வரத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்லி சந்தன மன்னனுக்கு கொடுப்பாரு. அப்போ அந்த சந்தன மன்னனுங்கிறவர் யார், இந்த மாதிரியான ஒரு வரம் கொடுக்குற அளவுக்கு அவர் யாருங்கிறத பார்ப்போம்.